ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் சீடு வச்சு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊருக்கு போயிருந்தோம். எங்க அத்தை தான் பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் குடுத்து அனுப்பிச்சாங்க. ஜாக் ஃப்ரூட் எல்லாம் காலி பண்ணியாச்சு. சீட வச்சு எப்படி பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணதுமே இந்த சீடை வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா, இதோட தோலை வந்து நீங்கள் எடுத்துடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழவழப்பாக இருக்கும். அந்த தோல் வந்து நீங்கள் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போது வேக வச்ச அந்த ஜாக் ஃப்ரூட் சீடு இருக்குல்ல, அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் வந்து கரையிறதுக்காக கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாஸ்லாம் வந்து சேருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா இந்த ஜாக் ஃப்ரூட் சீட் பொரியல் வந்து ரெடி. இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாங்காய் குழம்பு. இந்த மாங்காவும் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை கொடுத்து அனுப்பிச்சது தான். ஜாக் ஃப்ரூட்டும் மாங்காவும் அவங்க கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ துவட்டல். இது வந்து ஜாக் ஃப்ரூட் சீடு வச்சு இப்போ பொரியல் பண்ணோம்ல அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு. நெக்ஸ்ட்டு இந்த நாட்டு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். லைட்டாக நீங்கள் சைடில் வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு முழுசாகவே நீங்கள் குழம்புல போடுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுக்க வச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். See you.